குட் மார்னிங் மக்களே. வாய்ஸ் விடிவி கணேஷ் வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. நேற்று நைட்டெல்லாம் நடந்து பயங்கர டயர்டாயிருச்சு. அலாரம் வச்சவன் வியாழக்கிழமையை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஆனால் இப்போ 8:30க்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஊருக்கு. ஆனால் நம்ம ஊரில் நீங்கள் இன்னும் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பீங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலைல 10 மணி வரைக்கும் தான். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இன்றைக்கி மலேசியாவில் நமக்கு 2வது நாள். வாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகலாம். ஓகே மக்களே, ரெடி ஆயாச்சு. மலேசியாவை நம்மளோட ஓனாக நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கையில் இருக்கு என்கிட்ட மலேசியாவோட சிட்டி மேப் இருக்கு. ஸோ இதை பார்த்து நடந்து மெட்ரோவில் போயோ இல்லை டுக்டுக்கில் போயோ பஸ்ஸில் போயோ எப்படியோ ஒன்று. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே மேக்ஸிமம் வந்து இந்த மேப்பை வச்சு சுற்றி பார்க்க போகிறோம். எப்படி போகணும், எங்கே போகணும் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா வரவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எவ்வளோ தூரம் பணம் மிச்சம் பண்ணி நம்ம போக முடியும், அதே டைமில் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம 2வது நாள் மலேசியாவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வெளியே வந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க வந்து புக் பண்ணி வரீங்க, அதாவது ஏஜென்சி மூலியமா புக் பண்ணி வரீங்க இல்லை தனியா வரீங்க அப்படின்னாலும் கூட கம்பல்சரியா இங்க ஒரு நாளைக்கு 10 ரிங்கேட் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா கொடுக்கணும். நம்ம ஊர் பணத்துக்கு 200 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்களோ அந்த ஹோட்டல்ல இருந்தே உங்களுக்கு அதுக்கு வசூல் பண்ணிடுவாங்க. அது போக ஹோட்டல்ல நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது டேமேஜ் பண்றீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக 50 ரிங்கெட் 100 ரிங்கெட் நீங்க தங்குற ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி வசூல் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க அமௌண்ட் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100ல இருந்து 150 ரிங்கெட் வரைக்கும் கையில எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. நீங்க இந்த டெபாசிட் பண்ற பணத்தை நீங்க செக் அவுட் பண்றப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. பட் டாக்ஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 200 ரிங்கெட் அப்படின்றத நீங்க எக்ஸ்ட்ரா கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸா இருக்கும். இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இங்க என்ன இதுனா எல்லா இடத்துக்குமே பக்காவா சைன் போர்டு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் போறது சென்ட்ரல் மார்க்கெட் தான் போறேன். எல்லா இடத்துலையுமே தெளிவாக எழுதியிருக்காங்க இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு. மக்கள் அதை விட நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் சரி அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வழிகட்டி தராங்க. ஸோ வாங்க சென்ட்ரல் மார்க்கெட் போகலாம். ஸோ நம்ம ஊர் டீ பேரே டீ தம்பி நல்லா இருக்குது. சென்ட்ரல் மார்க்கெட் போகிற வழியிலேயே இந்த கடை இருக்குது. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த ஊர் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. வாழை இலையில் ஊர்ன உள்ள வச்சு செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பிறகு நிறைய ஐட்டம் பிஸ்கெட்ஸ், கேக்கு, தமிழ் ஐட்டம்ஸ் இருக்கு, மலாய் ஐட்டம்ஸ் இருக்கு, சைனீஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. டீ தம்பின்னு தமிழ்காரங்க தான் நடத்துறாங்க. ஸோ சென்ட்ரல் மார்க்கெட் வந்தாச்சு. எனக்கும் இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. உள்ளே போய் பார்க்கணும் என்னதான் இருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயங்க, சுற்றி தமிழ்காரங்க தான் இருக்கிறாங்க. தமிழ் லாங்குவேஜ் தான் எழுதியிருக்கு. மலாய் எழுதியிருக்காங்க, சைனீஸ் எழுதியிருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக தமிழ் எழுதியிருக்காங்க. உட்பிரவேசிக்க கூடாது அப்படின்னு சுத்த தமிழ் எழுதியிருக்காங்க. அனுமதி இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் உட்பிரவேசிக்க கூடாது அப்படின்ற வார்த்தையை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இதுதான் அந்த சென்ட்ரல் மார்க்கெட். எனக்கு தெரிஞ்சு எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு.
சென்ட்ரல் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 150 வருஷமா மலேசியால இருக்குது. இது வந்து ஒரு நதிக்கரை நாகரிகமாக தான், அதாவது இது நதிக்கரை பக்கத்திலேயே அந்த காலத்துல நதிக்கரை வழியா பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வர்றப்போ அதை சேகரிக்க வைக்கக்கூடிய ஒரு சந்தை பகுதியாக தான் இருந்திருக்கு. நீங்க இந்த கேஎல் மார்க்கெட் வந்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இதோடைய சின்ன ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா நல்லா இருக்கு. யார் யாரெல்லாம் இருந்தாங்க, தமிழ்காரங்க எவ்வளவு தூரம் இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் போட்டோஸோட வச்சிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா சும்மா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், கண்டிப்பா வந்து பாருங்க. சென்ட்ரல் மார்க்கெட் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பயங்கரமா பசிக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரீட்ல சுற்றி சுற்றி நடந்து நடந்து கால் வலிக்குது, பயங்கரமா பசிக்குது. ஸோ அடுத்தது சாப்பிட போறோம். என்னது, ஊறுறது, பறக்கிறது, தாவறது எல்லாத்தையும். அதுக்காக நம்ம எங்க போனோம்? சைனா டவுன். எல்லாமே பக்கம் பக்கம் தாங்க. சென்ட்ரல் லேன்ல இருந்து ஒரு 300-400 மீட்டர்ல தான் சைனா டவுன் இருக்கு. ஸோ அங்கேயே வந்து சைனா ஃபுட் ஸ்ட்ரீட்டும் பக்கத்துலேயே இருக்கும். பக்கத்திலேயே வந்து மலேசியாவுடைய பழமையான ஹிந்து கோவில் அப்படின்றது இருக்கு. அதுவும் தமிழ் கோவில், மாரியம்மன் கோவில், அதையும் பார்க்க போறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகலாம். ஓகே. மகாமாரியம்மன் டெம்பிள்குள்ளே தான் இருக்கிறோம். கரெக்டாக நான் வந்த நேரமாக என்னன்னு தெரில, பயங்கரமாக மழை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பின்னாடி வந்து 64 நாயன்மார்களுடைய சிலைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. ப்ராப்பராக பக்காவான தமிழ் ட்ரெடிஷனோட இந்த கோயில் இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரெக்டாக நவராத்திரி போயிட்டுருக்குன்றதுனால கொலுவெலாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. நான் லோக்கல் நினச்சிக்கிட்டு என்கிட்ட கொலுன்னா என்னன்னு கேட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கொலுனா இதுதான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், எல்லாரும் சேர்ந்துருக்கணும்னு. இந்த கோவில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நம்ம ஊரில் கூட அதெல்லாம் கிடையாது. அதாவது வேற்று மதத்துக்காரவங்க கோயிலுக்குள்ளே வர்றப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஆனால் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சைனாக்காரங்க உள்ளே வராங்க, கொரியன்ஸ் உள்ளே வராங்க, நார்த் இந்தியன்ஸ் வராங்க, முஸ்லீம்ஸ் உள்ளே வராங்க, சுற்றி பார்க்கறதுக்கு வராங்க, எப்படி வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனால் வந்து அவங்க வராங்க, பயங்கர ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எல்லா மதத்தையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. தமிழர்களுடைய பண்பே அதுதான். அந்த பண்பை வந்து மலேசியா வரைக்கும் வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மலேசியா வரீங்கன்னா இந்த கோவிலுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஜஸ்ட்டு வாங்க, தமிழர்களுடைய பெருமையை பார்க்கறதுக்காகவாது இங்கே ஒரே தடவை வாங்க. மகாமாரியம்மன் கோயில்ல கோவில் வேலைகளுக்காக அண்ணன் இருக்காருன்னா, உங்க பேர்னா? செந்தில். எந்த ஊருங்கண்ணா? நம்ம திருச்சி பக்கம், தோரங்குறிச்சி பக்கம், உலகம்பட்டி. நம்ம ஊர் பிடிச்சிருக்கா, இங்க பிடிச்சிருக்கா? எல்லாமே சேமா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஏன்னா இப்போ மெயின் சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய கோவில் இருக்கு, இங்க யார் வேணாலும் வரலாமா? உள்ள யார் வேணாலும் வரலாம், எல்லா நாட்டுக்காரும் வருவாங்க சுத்தி பார்க்க. இப்போ நம்ம ஊர்ல நீங்க பாத்திருப்பீங்க, இந்த கோயிலுக்குள்ள இந்த ஆளுங்க வரக்கூடாது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வரக்கூடாது, வெள்ளக்காரன் வந்து வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா, இங்க அந்த மாதிரியா? இங்க அந்த மாதிரி இல்ல, எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து சுத்தி பார்த்துட்டு எல்லாமே போடுவாங்க, நல்லா இருக்கும். வீடியோ போட்டோலாம் எடுத்துட்டு போவாங்க. இந்த ஊருக்காரங்களுக்கு நம்ம சாமி மேல பக்தி இருக்கானா? இருக்கு, ரொம்ப இருக்கு. எதுக்காக வருவாங்க இங்க? சாமியை மட்டும் சுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வருவாங்க. ஓ, மலேசியக்காரங்களும் இந்த ஊருக்காரங்களும் இங்க சாமி கும்பிடுறதுன்னு வருவாங்க, சுத்தி பார்க்கறதுலாம் பக்தியோட வரவங்களும் இருக்கிறாங்க. சைனாக்காரங்களும் வருவாங்க, எல்லா நாட்டுக்காரனும் வருவாங்க. ஆமா, வெள்ளக்காரன் வந்து சீனால இருந்து. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா இங்க குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு நல்லா வரணும், நம்ம ஊர்ல எப்படி நேர்ந்துக்குவோமோ அதே மாதிரி நேர்ந்துக்குவாங்க, வந்து இங்க காணிக்க கொடுக்கறது, பால் குடம் கொடுக்கறது, அதெல்லாம் கூட பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? எல்லாமே பண்ணுவாங்க. பால் குடம், பிரசாதம் பண்ணுவாங்க. பேச்சியம்மன் நான் அங்க இருக்கேன், அதுவும் சத்தியம் அந்த சாமி தான். ஆமா, அதுவும் நேர்த்துக்கடை நிறைய இருக்கு. ஆனா குழந்தை இல்லாதது, பேர் வைக்கிறது, எல்லாம் காது ஊத்து, எல்லாம் கல்யாணம் எல்லாமே நடக்கும். இந்த ஊர் மலாய்க்காரங்க, சீனாக்காரங்க கூட அப்படி வருவாங்க. ஆமா,
ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நம்ம ஊருக்காரங்க கத்துக்க வேண்டியது பக்தி வந்து உருவத்துல எல்லாம் இல்ல, யாருக்கு வேணாலும் இருக்கும். தயவு செய்து கோயிலுக்குள்ளேயோ இல்ல மத்த வழிபாட்டு தலங்களுக்குள்ளேயோ எல்லாரையும் விடுங்கய்யா. எல்லாரும் வர்றது வந்து அதுக்குதான் வராங்க. ஆமா ஆமா கடவுள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் வராங்க. ஆமா. அதனால மலேசியா வாழ் தமிழர்களை பார்த்தா திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட். மகாமாரியம்மன் கோயில் போயிட்டு வந்த உடனே ஸோ எதிரிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டலு ஸ்ரீ கணேஷா உணவகம் அப்படின்னு நம்ம ஊர் ஹோட்டல் இருந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு வந்தோம். ரைஸ் வந்து 8 ரிங்கெட், நம்ம ஊருக்கு 160 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ரைஸ் ஒன்று வாங்கினேன், செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது ரொட்டி பிசாங் அப்படின்னு இந்த ஊர் டிஷ்ஷு. நான் என்னென்னா நம்ம ஊர் டிஷ் ஒன்றும் இந்த ஊர் டிஷ் ஒன்று, இப்படி தான் நான் எல்லா ஃபுட்டுமே மெயின்டைன் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஊர் பரோட்டா மாதிரி நடுவில் வந்து வாழைப்பழம் வச்சு சுகர்லாம் வச்சு இந்த ஊரில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. நல்லா இருக்கு. சூடு செம சூடு, நல்ல இனிப்பு. வெஜிடேரியன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே வாங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வாங்க. மலையாளி ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வாங்க, சாப்பிடுங்க. பாய். நான் சாப்பிட்டுட்டு அடுத்து சைனா டவுன், அடுத்தது எங்கெங்கே போகிறான்னு பார்க்கலாம். சைனா டவுன்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட சாப்பாடு அபு மலாய் அப்படின்றாங்க. இதை ஏதோ மாவு தெரிஞ்சு அந்த மாவை வந்து தோசை மாதிரி ஊற்றி அது மேலே வேர்க்கடலை பொடி மாதிரி தூவி சர்க்கரையெல்லாம் போட்டு இனிப்பைட்டோம். சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் பணத்துக்கு 40 ரூபா வருது. ஒரு ஆளுக்கு நான் கரெக்டாக இருக்கும். நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் தனித்தனியாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது எப்படி செய்யறான்றதையும் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட மதிய லஞ்ச் அப்படின்றது கிடச்சிருச்சு. வந்து சூப் நூடுல்ஸ்ன்றாங்க, பட் ஆனால் அவங்க சைனீஸில் வேற ஏதோ பேர் சொன்னாங்க. பட் உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னன்றது எனக்கு தெரியும். இது வந்து போர்க்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை சைனீஸோட ப்ராப்பரான இந்த டிஷ்ஷு சாப்பிடணும். இந்த டிஷ்னா போர்க்கோட நூடுல்ஸ் வச்சு சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கறதுனால. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கடையில் ஆத்தென்டிகேட்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு இது 10 ரிங்கெட்டு பெரிய பவுலில்.
நூடுல்ஸ் போட்டு நிறைய சாப் ஆனியன்ஸ் போட்டு போர்க் கட் பண்ணி போட்டு செம்மையாக இருக்குது. இது என்னன்னா அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, வாங்க என்ன வேணும், இந்த வெரைட்டிஸ்லாம் இருக்குது, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு அவங்க கொடுக்குறதான். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு பின்னாடி நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் உலகத்தோட 2வது பெரிய பில்டிங். அதாவது துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபாக்கு அப்புறமா இதுதான் வந்து 2வது பெரிய டாலஸ்ட் பில்டிங். 2227 ஃபீட் ஹைட் அப்படின்றது இருக்கு. ஸோ ட்வின் டவர்னு பார்த்தா மலேசியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோனாக்ஸ் டவர் தான் வந்து இரட்டை கோபுரங்கள்ல அதுதான் வந்து உலகத்திலே பெருசு. பட் ஆனால் சிங்கிளா இருக்கக்கூடிய பெரிய கட்டடம் அப்படின்னு பார்த்தா இதுதான். நைட் நேரத்தில் வேற லெவலில் இருக்கிற தலைவன் பார்க்கறக்கு. ஸோ இங்கே வர்றவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய இடம். பட் ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு அதை பற்றின பெரிய இதெல்லாம் இல்லை. அவங்க பாட்டு கேஷுவலாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் இந்த பில்டிங் கீழே நின்று பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு கீழே நின்று போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே சைனா டவுன் இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. Now where we are going by Batu Cave Temple. பத்து கேவ் டெம்பிள். நம்ம ஊரில் சொல்லணும்னா முருகன் கோயில், மலேசியா முருகன் கோயில் போகிறோங்க. ஆக்சுவலாக மழை பெஞ்சிட்டதுனால நான் மெட்ரோவில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தேன். ஆனால் இங்கே அந்த ட்ரெயின் வந்து 1 மணி நேரத்துக்கூட தான் இருக்கும். மழை வந்து என்னோடய பிளானை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. சரி, முருகனை வந்து உடனே பார்த்துடணும். மலேசியா வரைக்கும் வந்துட்டு முருகனை பார்க்கறதுக்கு லேட் பண்ண நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் இங்கே லோக்கலில் வந்து நம்ம ஊரில் ஓலா ஊபர் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே கிராப்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சிம்மு வாங்கினீங்கன்னா அந்த சிம்லேருந்தே நீங்கள் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுட்டு டெலிவரியிலேருந்து பைக்கு, கார் புக் பண்ணுறது எல்லாமே அதில் கிடைக்கிது. அப்படி ஒரு இதில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது இப்போ நான் கிளம்புறது வந்து பீக் ஹவர்ஸு. இந்த ஊருக்கு ஆஃபீஸ் விடுற டைம் 5-6 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. நம்ம ஊர் பணத்துக்கு 600 ரூபா, அரை மணி நேரம் காட்டுது. ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் என்னோடய ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து. ஸோ நான் போகலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கிறேன். இந்த ஊர் பணத்துக்கு 36 ரிங்கிட் வருது. அதே மாதிரி கேபில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டு கேவ்ன்றது ரொம்ப பெருசு. அதனால் என்ட்ரன்ஸ் நம்பர் 3 அப்படின்னு நீங்கள் லொக்கேஷனில் புக் பண்ணி போனீங்கன்னா தான் கரெக்டாக கோயில் வாசலே கொண்டு விடுவாங்க. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முருகனை பார்க்க போயிட்டுருக்குறோம், பார்க்கலாம். பத்துமலை, இதை மலேசியாக்காரங்க பட்டு கேவ்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது கோலாலம்பூர்ல இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த கோவில் சுண்ணாம்புனால ஆன மலைக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான தங்க நிற முருகன் சிலை 140 அடி உயரம் கொண்டது. இது அமைக்கப்பட்டப்போ உலகத்திலேயே இதுதான் உயரமான முருகன் சிலையா இருந்துச்சு. இப்போ இது 2வது இடத்துல இருக்கு. இந்த சிலை 2006வது வருஷம் தைப்பூச பெருவிழாவின் போது திறக்கப்பட்டுச்சு. இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட 15 சிற்பிங்க 3 வருஷம் கடுமையா உழைச்சு இதை உருவாக்குனாங்க. 1891வது வருஷம் மலேசியாவுடைய பிரபலமான தொழிலதிபரான தமிழ்நாட்டை சேர்ந்த தம்புச்சாமி பிள்ளை அப்படின்றவர் தான் இந்த குகை கோவிலை முதலா நிறுவனாரு. அதுல இருந்து 1 வருஷம் கூட தவறாம தைப்பூச திருவிழா அப்படின்றது கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கு வெறும் தமிழ்காரங்க மட்டும் வரமாட்டாங்க. சீனா மாதிரியான மற்ற நாட்டுக்காரங்க அலகு குத்தி காவடி எடுத்து முருகனுக்கு வந்து தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க.
முருகன் கோவில் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. மொத்தம் 272 ஸ்டெப்ஸு. எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர்ன்றதுனால மருதமலை ஏறி இறங்கி பழக்கம். காலேஜ் படிக்கிறப்போ சரி, ஸ்கூல் படிக்கிறப்போ சரி. ஆனால் தலைவர் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு, அதனால் அவரை பார்க்கவும் போகலாம் அப்படின்னு. பார்க்கறதுக்கு பயங்கர ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. தெரில ஏறுறது எப்படின்னு. பட் வயசானவங்க, வெள்ளைக்காரங்க, இந்த ஊருக்காரங்க, சின்ன குழந்தைங்க, முஸ்லீம்ஸு, ஏன் புர்காலாம் போட்டுக்கிட்டு கூட வராங்கங்க. கிறிஸ்டின்ஸ் நிறைய பேரை பார்க்க முடியுது. முருகனுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. முருகனுக்குன்னு சொல்கிறத விட தமிழர்களுக்கு இந்த வேறுபாடுகள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரையும் வாரி அணைக்கக்கூடியவங்க. மலேசியா வரைக்கும் வந்து வாரி அணைக்கிறாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே போய் பார்ப்போம். ஒரு வழியா 272 படியும் ஏறி வந்தாச்சுங்க. வியூ மட்டும் காட்டுறேன் பாருங்க. எப்படி கிட்டத்தட்ட கோலாலம்பூர் சிட்டி பாதி தெரியுது. மரம்லாம் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் மறைச்சிருக்கு. ஆனால் இதோட பிரம்மாண்டத்தை பாருங்களேன், பயங்கரமா இருக்குங்க. அட்டகாசமா இருக்கு. சரியான இடம். நீங்கள் இந்த 272 படி ஏறி வர்ற கண்டிப்பாக கஷ்டமாலாம் இருக்கவே இருக்காது. நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் எங்கேயும் நிற்காம ஒரே ஸ்ட்ரெச்லேயே ஏறி வந்துட்டேன். வயசானவங்க கூட தாராளமாக வரலாம். குழந்தைங்கள வச்சுருக்கவங்க கூட நீங்கள் அழகாக தூக்கிட்டு வரலாம். அங்கங்கே உட்காந்துக்கலாம். குரங்குங்க சைடில் நிறைய இருக்கும். ஒன்றும் கவலையப்படாதீங்க. பிளாஸ்டிக் கவர் மட்டும் கையில் வச்சுக்காதீங்க. அதை தவிர கண்ணாடியை பிடுங்கிறது, ஃபோனை பிடுங்கிறது, மைக் பிடுங்கிறது, அந்த மாதிரியான விஷயம் எதையுமே பண்ணுறதில்ல. குரங்குங்க ரொம்ப சமத்தாக இருக்கிறாங்க. ஸோ கையில் பிளாஸ்டிக் பொருட்கள், சாப்பிட்ற பொருட்கள்லாம் வச்சுக்காமல் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. வாங்க உள்ளே போய் மெயின் பிக்சர் தலைவரை போய் பார்ப்போம். கோயிலுக்குள்ள வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும், செம்மையா இருக்குங்க. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வர முடியாமல் இருக்கும்ல, அவங்க எல்லாருமே இதை பார்த்துக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி குகையோட மேலே இருக்கக்கூடிய டாப்பு. ஸோ நேச்சராகவே சன்லைட் வர மாதிரி அமைப்பு. எங்கே இருந்தால் முருகன் இப்படி போய் உட்காருவா அப்படின்னு தெரியாது. செம்மையான லொக்கேஷனில் தான் போய் இருப்பார் தலைவர் எப்போவுமே. ஸோ நிறைய இடம் இருக்குது. நீங்கள் ஷூவெல்லாம் கூட மேலே வரைக்குமே போட்டு வரலாம். இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வள்ளி தேவான வீடு, ஸோ கோயில் வீடுன்னு கூட சொல்லலான்னு வச்சுக்கலாம்ல. இப்போ அங்கே வந்து ஷூ போகணுன்னா இங்கே கழட்டி விட்டுட்டு உள்ளே போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் சன்னிதானத்துக்கு அங்கே போகணும். 2 இடத்துக்குமே போகலாம் வாங்க. ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முருகன் வந்து வேலாயுத சுவாமி தான். வேல் தான் வந்து மூலவர். அவருக்கு தான் அபிஷேகங்கள், அதுக்கு மேலே பூஜைகள் டெய்லி காலை மாலை சிறப்பாக நடைபெற்று இருக்குது. எல்லா நாட்டுக்கார ஆளுகளும் எல்லா மதத்து ஆளுகளும் வரலாம். அதனால் ஒன்றும் இல்லை எல்லாமே அதான் எல்லாமே வேண்டுதல். தைப்பூசத்தில் வந்து முடி இறக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, எல்லா மதத்து ஆளுகளுமே வந்து நேர்த்திக்கடனை அவங்களுடைய நம்ம பாரம்பரிய முறைப்படி நல்லபடியாக
செம்மையா இருக்குல்ல கோவில். இங்க இந்த கோவிலை வச்சும் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாகவும் பார்க்கணும், ஹிஸ்ட்ரி பார்க்கணும், ஃபுட்டுங்க பார்க்கணும், அட் த சேம் டைம் பாலிடிக்ஸும் பார்க்கணும். இங்கே வந்து என்னென்னா தைப்பூசப்பெல்லாம் வந்து லட்சக்கணக்கான பேர் வருவாங்களாம். இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், அதாவது டூரிஸ்ட்டு லோக்கல் ஆட்கள் எல்லாரும் சேர்த்து இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு 30 லட்சம் பேர் வருவாங்க, 3 மில்லியன் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. வருஷம் இது அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு. அப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்காரங்கிட்ட நிறைய பேர்ட்ட கேட்கும் பொழுது, நான் நம்ம ஊரில் இந்த சாமி வச்சு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, எல்லாரும் இந்தியர்கள் தான், ஆனாலும் கூட அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே வேற நாட்டு மக்கள் அப்படி இருக்கும் பொழுது வேற நாட்டு கடவுளை வந்து எப்படி எடுத்துக்குவாங்க, வேற மத கடவுளை வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றப்போ அவர் சொன்னார், எல்லா ஊரில் இருக்கிற மாதிரி தாங்க இங்கேயும் சில பேர் வந்து நம்ம ஊர் வழிபாடை வந்து ரொம்ப மோசமாக பேசுவாங்க. குறிப்பாக முருகனை பார்த்து என்ன உங்கள் சாமி விகாரமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் யாருமே பதில் சொல்லவே மாட்டோம். லோக்கலில் இருக்கக்கூடிய மலாய் மக்கள், லோக்கலில் இருக்கக்கூடிய சைனா மக்களே வந்து அவங்கள போட்டு துவைச்சு எடுத்துருவாங்க. துவைச்சு எடுக்கிறன்னு எப்படி அடிதடி ஆயிருமாம்மா, முருகன் எப்படின்னு தப்பாக பேசுவா அப்படின்னு மலேசியாவில் இருக்கக்கூடிய மலாய் மக்கள் வந்து சண்டைக்கு போயிடுவாங்களாம், அடிச்சு போடுவாங்களாமா. ஏன்னா முருகனை அந்த அளவுக்கு அவங்க தீவிரமாக நம்புகிறாங்க. முருகன் தனக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவாங்கன்னு நம்புகிறாங்களாம். போன தடவை தைப்பூசத்துக்கு பிரிட்டன்லேருந்து ஒரு ஃபேமிலி காவடி எடுத்துகிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டு இங்கே வந்து காவடி எடுத்து மொட்டையெல்லாம் அடித்து அதை ஒரு விதமாக கொண்டாடி இருக்கிறாங்க அவங்க. ஸோ முருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 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 ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறாங்கன்னு தான் நான் இங்கே பார்க்குறேன். கடவுள் அப்படின்றத தாண்டி தனக்கு எல்லாமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பனாக இங்கே வந்து முருகனை கவனிக்கிறாங்க. நம்ம ஊரில் கடவுள் அப்படின்றது வந்து ரொம்ப அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மலேசியா முருகனை வந்து இந்த ஊர் மக்கள் இப்படி ஒரு எல்லா தரப்புக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு நபர்களாக பார்க்குறாங்க அப்படின்றப்போ பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேரால் உங்களால் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் வீடியோவில் காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இடம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார மனசுல எங்கெங்கயோ போகுது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் இங்க கொண்டு வந்து வேலைக்காக விட்ட நம்ம தமிழ்காரங்க இவ்வளவு பெரிய இடத்துல பாருங்க, இது ஒரு ஒரு பெரிய குகை. இந்த குகைக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கிடையாது, காலில் போடுறதுக்கு செருப்பு இருக்காது, ட்ரெஸ்ஸு சரியா இருந்திருக்காது, புது தட்பவெட்ப சூழல். அப்படி இருக்கும் பொழுது கூட இங்க வந்து இவ்வளோ பெரிய இடத்துல முருகர் சிலையை வச்சு வழிபாடு நடத்த தொடங்கி வழிபாடு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். எவ்வளவு இயற்கை பேரிடர்கள் நடந்திருக்கும், 2 உலகப் போர்கள் நடந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு அந்த இடத்த பார்த்தாலே தெரியும். நான் அது தப்பா சொல்றதுக்காக நெகட்டிவா பேசுறதுக்காக இல்லை. எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும், எவ்வளவு இயற்கை பேரிடர்கள் நடந்திருக்கும். ஒரு சின்ன இதுனா கூட பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும். மேலே பாருங்க அத்தனை மரங்கள் இருக்கு, ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காம இன்னமும் இந்த விஷயம் இருக்கு. ஸோ நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா அப்படியே உங்க மனசு அங்கெல்லாம் போகுது. நம்ம தமிழ்காரங்க எப்படிலாம் வந்திருப்பாங்க, இந்த இடத்துல எத்தனை பேரோட ரத்தம் சிந்தி இருக்கும், எவ்வளவு பேர் இதுக்காக பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்க பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த ஃபீலுக்காகவே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. சரி, நம்ம ரொம்ப நேரம் பத்துமலை முருகன்கிட்ட உட்காந்தாச்சு, வெளியே போவேன். எனக்கு தெரிஞ்சு இருட்ட தொடங்கிருச்சு. நைட் நேரத்தில் முருகன் சிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம்.